எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸோட சூப்பரான உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் காம்பினேஷனே செம்மையாக இருக்கு இல்லையா? ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் ரைஸ்க்கு முதல்ல 1 கப் பாஸ்மதி அரிசி வேக வச்சு தனியாக வச்சிடணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு சுத்தமாக கழுவின பாஸ்மதி அரிசி அதில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 3/4 வேக்காடுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வெந்த பிறகு அது ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கப் வெங்காயத்தாள் வெள்ளை பொடியாக நறுக்கினது, 1 கப் கேரட் பொடியாக நறுக்கினது, 1 கப் பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, 1 கப் கேபேஜ் மெலிசா நறுக்கினது, 1 கப் வேக வச்ச சோளம், கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண பேபி கார்ன், இதெல்லாம் சேர்த்து காய்கறி எல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு காய்கறி வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் வேக வச்ச பாஸ்மதி ரைஸையும் இதில் போட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா காய்கறியோட ரைஸ் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்போ இல்லைன்னா மிளகு தூளோ சேர்த்துக்கலாம். கடைசியில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் பச்சை அதை மேலே தூவி விட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை சூடாக சர்வ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான இந்த ஆலு மஞ்சூரியன் செய்ய 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துருங்க. 4 பக்கத்தில் இருக்கும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி ஈவன் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணும்னா கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நறுக்கின உருளைக்கிழங்கை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வைங்க. அப்போ தான் அதோட கலர் மாறாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வேக விடுங்க. பத்து நிமிஷத்தில் கிழங்கு வெந்திருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கரைச்சி வச்ச மாவில் வேக வச்ச உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுத்து மெதுவாக ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடுங்க. கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து ஸ்டோவ்ல வச்சு 2 டீஸ்பூன் எள்ளு எண்ணெயை ஊற்றுங்க. பொடிசா நறுக்கின 2 டீஸ்பூன் பூண்டு, 2 டீஸ்பூன் பொடிசா நறுக்கின இஞ்சி, பொடிசா நறுக்கின வெங்காயம்,
பொடிசாக நறுக்கின பாதி குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேருங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம், மிளகுத்தூள் காரமே போதும். ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்த மசாலா சாஸ் எல்லாம் கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கடைசியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அருமையான டிஷ்ஷை அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான நல்ல அருமையான ஒரு லஞ்ச் காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.